ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி நீ பொருட்படுத்த வேண்டாம். மனதை குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு வேலையை பார். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் அதிசயத்திற்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். அது எப்படி சரியாகும்? சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம். நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும். ஆனால் பிரபஞ்சத்திற்கோ 1000 வழிகள் இருக்கும். அது சரி செய்துவிடும். உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும். உங்களை சுற்றி எதிராக நடப்பவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பயம், குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட்ட அதிசயங்களுக்கெல்லாம் அந்த கடவுளுக்கு நன்றி என்று மட்டும் உங்கள் மனதில் நினைத்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு முறை சாய்ராம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும். உங்கள் வார்த்தைகள், நம்பிக்கையான உணர்வுகள், சந்தோஷமான எண்ணங்கள் போதும். எல்லாவற்றையும் சரி செய்துவிடும். உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் நீங்கள் உணருங்கள். நீ நன்றாக இருப்பாய். நல்ல எதிர்காலம் பெற்று வாழ்வாய். என் பரிபூர்ண ஆசீர்வாதமும் அன்பும் உனக்கு எப்போதும் உண்டு. உன்னை விட்டு நான் இப்படி நகர்ந்து நிற்கிறேனே என்ற எண்ணம் எதற்கு உனக்கு? உன்னிடத்திலே நான் உன் சாய்தேவா இருக்கிறேன். பிறகு என்னை தொலைத்து விட்டேன் என்று நீ எண்ணாதே. நீ நினைத்தால், உன் மனம் என்னை நினைத்தாலே உன் முன் உன் சாய் வந்து நிற்பேன். உன் எதிர்மறை எண்ணங்களை நான் உன் சாய்தேவா பொருட்படுத்தவே மாட்டேன். உன்னிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் உன் முன் வந்து நிற்பேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் சொல்வதும் இல்லை. என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையானது உனக்கு பல மடங்கு உத்வேகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும். எதிரியை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததே அந்த எண்ணத்தையும் அந்த எண்ண உணர்வையும் அழித்துவிடு. வாழ்க்கை ஆனந்தமாகும். உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியாதவையாக உள்ளன. நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன். எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்ந்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறாய். பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஒரேடியாக பயந்து விடுகிறாய். இதை இப்போதே விட்டுவிடு. இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலமே. வாழ்வில் எதையெல்லாம் நிரந்தரம் என நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்று புரிந்து கொள்ளவே உனக்கு சோதனைகள் தரப்பட்டன. யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை நான் சிக்க வைத்தேன். யாரை நீ எதிர்பார்த்திருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ எப்பொழுதும் போல வெகுளியாகவே இருந்து விட்டாய். உன் அன்பு குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் அவர்கள் பயன்படுத்தி வீணாக்கிவிட்டார்கள் உன்னை. நீ சந்தோஷமாக இரு. துக்கத்தை விடு. எது வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள். நான் இருக்கிறேன். கலங்காதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டும் என நினைப்பது. உனது வேண்டுதல் கேட்கப்பட்டாகிவிட்டது. அதற்கான வழிகள் உருவாக்கிவிட்டன. ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் வேண்டிய உடனே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையுடனேறு. உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்தில் தக்க சமயத்தில் உன் கைகளில் வந்து விழும். அதை நீ பத்திரமாக பிடித்து பயன்படுத்திக்கொள். பாபாவின் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பொறுமையும் வைராக்கியமும் தேவை. அத்தகைய பொறுமை மற்றும் வைராக்கியமுள்ள பக்தர்களின் நம்பிக்கையை பாபா எப்போதும் பொய்த்து போக செய்வதில்லை. நம்பியவர்களை என்றும் பாபா கைவிட்டதே இல்லை. அனைத்துமே காரணமில்லாமல் தாமதமாகின்றது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அனைத்தும் காரணத்துடன் தாமதமாகின்றது என்று சாய் சொல்கிறார்.
நீ வேண்டிய விஷயம் தாமதமானதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதற்கான காரணத்தை நீ ஆராய வேண்டாம். அதில் ஒரு பல மடங்கு நன்மை இருக்கிறது என்று மட்டும் நீ தெரிந்து கொள். ஓம் சாய்ராம். என்னிடம் ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். உடனடியாக கேட்டுவிடு. நான் உனக்காக என்னுடைய ஆலயத்தில் காத்து கொண்டு இருந்தேன். நீ வரவில்லை என்றால் நான் உன்னை தேடி அதிகாலையிலேயே வந்திருக்கின்றேன். கேட்கின்றாயா? உன்னுடைய முழு பாரத்தையும் சுமக்க நான் காத்து கொண்டிருந்தேன். கலங்காதே. வாழ்க்கையில் நீ துணிந்து போராட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. கடும் சொற்களால் பேச நினைக்காதே. உனது பாரம் முழுவதும் என் மீது நம்பிக்கை வைத்து அதை நீ செலுத்திவிடு. நான் தயாராக இருக்கும்போது எதற்கும் நீ கலங்காதே. உன்னுடைய பாரங்களை சுமக்க நான் தயாராக இருக்கின்றேன். நீ எவ்வளவு பெரும் வேதனையில் இருந்தாலும் உன்னை அதிலிருந்து நிச்சயம் விடுவிப்பேன். உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் எல்லாம் இனிமேல் உனக்கு இல்லாமல் போகும். அதிலிருந்து உன்னை விடுவிக்கவே நான் வந்திருக்கின்றேன். இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும். இது காலத்தின் கட்டாயம். நீ அனுபவித்து ஆக வேண்டும் என்ற காலத்தின் கட்டாயம். அனுபவித்து முடித்து விட்டாய். இனி உன் கரம் என் கரத்தில் இருக்கப் போகிறது. உனது கர்ம பலன்களை அனுபவித்து முடித்துவிட்ட உனக்கு நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு வரப்போகிறது. இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாகவே உன்னை விடுவிக்கப் போகிறேன். உன் கஷ்டத்திலிருந்து இனி வரப்போகும் நாட்கள் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றம் பெறும் நாள் வெகு தூரம் கிடையாது. அனைத்திலுமே வெற்றி பெறும் நாளும் வெகு தூரம் கிடையாது. நான் உனக்கு இந்த மகிழ்ச்சி செய்தியை சொல்வதற்காகவே வெகு தூரத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். அதிகாலையிலேயே நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக எதற்கும் நீ அழக்கூடாது. அழுதது எல்லாம் போதும். அழுது அழுது உன்னுடைய வாழ்க்கையில் பாதியை நீ தொலைத்து விட்டாய். இனி வரப்போகும் நாட்களை சந்தோஷமாக அனுபவி. எவரெவரெல்லாம் உன்னை தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலத்தை நான் வர வைக்கின்றேன். நல்லதை மட்டுமே நினைத்து, நல்லதை மட்டுமே செய்து, நல்லதை மட்டுமே பேசு. முடிந்தவரை, உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். நான் நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன். நீ என்றோ செய்த ஒரு நல்ல காரியம் இன்று உனக்கு கை கொடுக்கும். நீ செய்த தர்மமே உன்னை தலை காக்கும். உன்னை தாக்க யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் தூசியாக பறந்துவிடும். துணிந்து நில். எதற்கும் கவலைப்படாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் எப்போதுமே நான் இருந்து கொண்டுதானே இருப்பேன். உன்னை பாதுகாக்க நான் எப்பொழுதும் சுற்றிலும் இருந்து கொண்டுதானே இருப்பேன். நல்ல செய்தியை கேட்டு இந்த நாளை நீ தொடங்கிப்பார். உன் வாழ்க்கை மிகவுமே சந்தோஷமாகவே மாறும். நடந்ததை நினைத்து நீ வருந்தியது போதும். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்பது என்னால் வடிவமைக்கப்பட்டது. என் அனுமதி இல்லாமல் எதுவுமே இங்கு நடக்காது, தெரியுமா? நீ ஏன் எல்லாவற்றையும் உன் தலையில் வைத்து கொண்டிருக்கிறாய்? ஏன் உன் அப்பா நான் உன் வழிகளை தாங்க மாட்டேன் என்று நினைக்கின்றாயா? நீ எப்போது என்னை அப்பா என்று அழைத்தாயோ அப்போதே எல்லா உரிமையும் உனக்கும் எனக்கும் இருக்கிறது. நீ அழும்போது என்னுடைய மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை. உன் மனவழி, உன் உடம்பில் ஏற்படும் என அனைத்து வழியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியாது, எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அப்பா என என்னிடம் கேட்கிறாய் அல்லவா? உன் வழியை நான் தாங்க மாட்டேனா? உன் கண்ணீரை காணும்போது அதுதான் எனக்கு வலியை, மிகுந்த வலியை ஏற்படுத்துகிறது. உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் எளிதாக தாண்ட முடியும் என்று கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன்? வலி தாங்காமல் சில நேரம் நீ கதறும்போது என்மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதிலிருந்து வருவதல்ல. அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும்போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகின்றது. என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கிறதே என்று. நீ துவண்டு போக மாட்டாய். என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாக மேலோங்கி நிற்கப் போகிறாய்.
யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன். நீ எங்கு சென்றாலும் உன்னுடனே நான் இருப்பேன். எதை பற்றியுமே நினைக்காதே. உனக்காக யாருமே இல்லை என நீ வருந்தக்கூடாது. நீ அப்பா என அழைத்தால் உன்னை காக்க நான் வருவேன். நீ நினைத்தது நடக்கும். உன் வீட்டில் நீ நடக்க விரும்பும் சுப காரியங்கள் எல்லாவற்றையுமே நான் நடத்தி காமிக்கிறேன். என் ஆசையோடு நடக்கும். உன் முயற்சிக்கான பலன். வெகு நாட்களாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா? எனக்கான வேலை வேண்டும், அதற்காக நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் அப்பா. எனக்கான சரியான வேலையை எனக்கு வாங்கி தாருங்கள். அந்த வேலையின் பொறுப்பை உங்களிடமே நான் ஒப்படைத்து விட்டேன் என்று என்னிடம் நீ கண்ணீர் விட்டு அழுவாத குறையாக என்னிடம் நீ கேட்டாய் அல்லவா? உன் மனக்குமுறல், உன்னுடைய மனவேதனை, உன்னுடைய மன வலி எவ்வளவு என்பது எனக்கு தெரியும். எனக்காக ஒரு நிரந்தர வேலை வாங்கி தாருங்கள் அப்பா என்று என்னிடம் நீ கேட்டாய் அல்லவா? அந்த முயற்சிக்கான பலனை நான் உனக்கு தரப்போகிறேன். நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும். விரைவாகவே அந்த வேலையில் நீ உன் கையொப்பத்தை இடு. அதற்காக உன்னை நீ தயார்படுத்திக்கொள். இப்போது என்னுடைய ஆசையுடன் நீ முழுமையாகவே காப்பாற்றப்பட்டு விட்டாய். இனி எதற்காகவுமே நீ பயப்படக்கூடாது. நினைத்து கூட பார்க்காத விஷயங்கள் நடப்பதைக் கண்டு ஆச்சரியமடையப் போகிறாய். அமைதியற்ற மனநிலையிலிருந்து வெளிவரப் போகிறாய். என்னுடைய ஆசி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளப் போகிறாய். சரியான பாதையில் என் அப்பா என்னை அழைத்துச் செல்வார் என்ற நம்பிக்கையோடு இத்தனை நாட்களாக நீ காத்திருந்தாய் அல்லவா? அதற்கான பலனோடும் வட்டியோடும் நான் வந்திருக்கிறேன். என்னை தொட்டு எப்பொழுது என்னை அப்பா என்று கூப்பிட்டாயோ அதற்கான முதல் வேலையை நான் செய்ய தொடங்கிவிட்டேன். இனி எல்லாமே உனக்கான வெற்றி பாதையாக மட்டுமே அமையப் போகிறது. நீ கேட்ட வேலை உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகிறது. அதை பெற்றுக்கொண்டு உன் வாழ்வை நீ இனிமையாக பொழுதாக மாற்றிக்கொள். இதுதான் என்னுடைய உனக்கான ஆசீர்வாதம். உனக்கு எப்பொழுதுமே என்னுடைய ஆசியும் துணையும் எப்பொழுதுமே இருக்கும். உனக்கு பக்க பலமாக இருந்து உன்னை காப்பாற்றுவதுதானே உன்னுடைய அப்பாவின் வேலை. உன் அப்பா நான் சொல்கிறேன். உனக்கு தரும் இந்த வேலை நிரந்தரமான வேலை. உன் மனதிற்கு நீ எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பாய். நீ எப்பொழுதும் நன்றாகவே இருப்பாய். உன்னுடைய கடந்த கால நஷ்டங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள், காயங்கள், தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகிறேன். என் ஆசையுடன் நீ நன்றாகவே இருப்பாய். நீ என்னுடைய பிள்ளை. இறைவா, எனக்கு ஏன் இந்த சோதனை என்று நீ புலம்பாதே. மரத்திற்கு இலையுதிர் காலத்தை வைத்தவன் வசந்த காலத்தையும் வைத்திருக்கிறான். ஞாபகம் இருக்கிறதா? அதேபோல உன்னுடைய துன்பமான நாட்கள், உன்னுடைய சோதனை காலம் எல்லாமே முடிந்து உனக்கு வசந்த காலம் வீசும். அதே போல நம்மையும் நிரந்தர துன்பத்தில் வைக்க மாட்டார் என்று நீ நம்ப வேண்டும். நீ நினைத்தது நடக்கவில்லை என கவலைப்படுகிறாய் மகளே. அது நடக்க வேண்டிய நேரத்தில் இந்த அப்பாவின் ஆசியோடு நடக்கும். நீ முயற்சி செய். உனக்கான பலன் நிச்சயமாகவே கிடைக்கும். முயற்சியை மட்டும் நீ கைவிட்டு விடாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் தான் நான் இருந்து கொண்டே இருக்கிறேனே. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெறுவதற்கு உனக்கே அரிதான வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். பேரும் பெற்று சீரும் பெற்று சிறப்பாக நீ வாழப்போகிறாய். நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். நீ எதை பற்றியுமே எதிர்மறை சிந்தனைக்கு உன் மனதில் நீ இடம் கொடுக்கக்கூடாது. ஒன்றை மற்றும் நீ நினைவில் வைத்துக்கொள். நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை காப்பாற்றும். அப்படித்தான் நீ என்றோ செய்த தர்மம் இன்று உன்னை காப்பாற்றி இருக்கிறது. இறைவன் யாருக்கு எதை விதித்துள்ளான் என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். இறைவன் எழுதாமல் எதுவும் நடக்காது. இறைவனை நாடாமல் எதுவும் நமக்கு கிடைக்காது. முயற்சி மட்டும்தான் நம்முடையது. அதற்கான முடிவு இறைவனின் கையில் இருக்கிறது. அது இறைவனுடையது. அதற்காக நீ வருந்தாதே. எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் அது உன்னை வந்து சேரும் என்று நம்பு. எனக்கு அப்பா செய்வது எல்லாமே என்னுடைய நன்மைக்கு மட்டும்தான் என்று நீ நம்பு. வாழ்க்கையின் சந்தோஷத்தை பிற நபரோடு நீ தேடாதே. உங்கள் சந்தோஷத்தை உனக்குள்ளேயே தேடு. உங்கள் பிறவியின் காரணத்தை தேடு. உங்களின் வளர்ச்சியின் தடைகளை தேடு. நான் என்னும் ஆணவம் தவித்து நதி போல நீ ஓடு.
பிடிக்காத செயல்களை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத செயல்களில் உங்கள் கவனத்தை செலுத்தாமலும் தேவையில்லாத கேள்விகளுக்கு நீ பதில் கூறாமலும் இருந்தாலே போதும். உங்களுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு பொழுதும் காகிதமாக நீங்கள் விழாதே, விதையாக எழுங்கள், மீண்டும் முளைப்பதற்கு. நம்மை தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கவலையிலேயே அப்படியே வீழ்ந்தே கிடைக்காதே. எழுந்து வா. உன் அப்பாவின் துணையோடு உன் அப்பாவின் கரத்தை பிடித்துக்கொண்டு நீ மேலே எழுந்து வா. எல்லாவற்றிலுமே நீ ஜெயிப்பாய். என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு எழுந்து எல்லாவற்றையுமே வெற்றிப்படியாக மாற்றி காட்டு. ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு அவர்களை மாற்ற முயற்சிக்காமல் உங்களை நீங்களே மாற்றிக்கொண்டு அடுத்த நிலைக்கு சென்று பாருங்கள். யாருடைய நிழலுக்குள்ளும் உங்களை பழக்கப்படுத்தி கொள்ளாதிருக்கும் வரை வெயில் உங்களை சுடுவதில்லை. எத்தனை வேகமாய் நம்மை மற்றவர்கள் மறந்து விடுவார்கள் என்பதை நாம் உணர்ந்து விட்டாலே போதும். நாம் நமக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுவோம். அனைத்திலும் இயல் எதிர்பார்த்த சூழலை புரிந்து கொண்டால் உயரிய நிலையை பெறுவது நிச்சயம் உண்மை. நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? நான் சொல்வது புரியவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை கேட்டு அதன்படியே நட. உனக்கு வெற்றி நிச்சயம் காத்திருக்கிறது. இந்த விஷயத்தை நான் வெகு நாட்களாக உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்த விஷயத்தை இப்பொழுது நான் உன்னிடம் சொல்லிவிட்டேன். இப்பொழுதுதான் எனக்கு மன ஆறுதலாக இருக்கிறது. இனி நீ பிழைத்துக் கொள்வாய். உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என்னுடைய கைகளிலிருந்துதான் உன்னிடம் வருகிறது. அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படி இருக்கும் என்று தீர்மானிக்கின்றது. அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான். அதை எழுத உனக்கு எழுதுகோலாக நான் இருப்பேன். உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது உன்னுடைய தவறு இல்லை. உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைதான் நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய். அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது. அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் நீ பயணிக்காதே. எதிர்காலம் நீ தீர்மானிப்பது இல்லை. நிகழ்கால பயணத்தை நான் உனக்கு எழுதுகிறேன். நீ பயப்படாதே. உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கின்றது. அதை நீ ஒரு நிலைப்படுத்து. மலர்கள் அழகாக இருக்கும், சிலவற்றில் முள் இருக்கும். உன் வாழ்க்கையும் அப்படிதான். உன் அழகான வாழ்க்கை. அதை நீ பார்த்து நட. நான் என் குழந்தையை தாங்கும் மண்ணாய் அடியில் பிடித்து நான் காத்திருப்பேன். உன்னை சந்தோஷமாகவே வாழ வைப்பேன். நீயாக ஓர் கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ளாதே. உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம். நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கவனித்துக் கொள்கிறேன். உன்னை ஒருபோதுமே கவலைப்பட விட மாட்டேன். யார் என்ன வேண்டுமானாலும் எனக்கு எதிராக சொல்லட்டும். என் குழந்தை என் மீது இவ்வளவு நம்பிக்கையை வைத்திருக்கும் போது, உன் உலகமாய் நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? உனக்கு செய்வது எல்லாவற்றையுமே என்னுடைய ஆனந்தத்தால் தான் செய்கிறேன். நீயும் அப்படிதான். எனக்கு எல்லாமே என்னுடைய உலகமாக என் அப்பா இருக்கிறார் என்று ஆனந்தத்தில் தானே சொல்கிறாய். அதுபோலவே எனக்கான உலகமும் என் குழந்தைதான். உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நானே எப்பொழுதுமே துணை இருக்கிறேன். உன்னுடைய நட்பாகட்டும், உன்னுடைய காதலாகட்டும், உன்னுடைய அனுக்கிரகம், விசுவாசம் முதலியவற்றையெல்லாம் என் மேலே நீ வைத்திருக்கிறாய். நான் உன்னை கண் இமையை காப்பது போல காத்து கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய முயற்சி இல்லாமலேயே நான் உன்னை காப்பாற்றுவேன். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அப்பா என்று என்னை உரிமையாக கூப்பிடு. நான் உன்னை தேடி ஓடோடி வருகிறேன். அப்பாக்கு இணை ஏதுமே கிடையாது. உன்னை காப்பாற்ற என்னால் மட்டுமே முடியும். எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் பரவாயில்லை. நான் நினைத்தால் அதை ஒரு நொடியில் மாற்ற முடியும். முழுமையாக என்னை நீ நம்பு. எல்லாவற்றையுமே நான் பார்த்து கொள்கிறேன். இனி உனக்கு நடப்பது நன்மையாகவே இருக்கும். இது நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம். இது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய காலம் இது. ஏனென்றால் இது கலிகாலமாகிவிட்டது. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பயப்படாமல் இரு. நீ பலம் கொண்டு திடமான மனதோடு இரு. உன்னை ஒரு பொதுமி அப்பா கைவிட மாட்டேன்.
புண்ணியங்கள் அனைத்திற்குமே தலையாயது எது தெரியுமா? நன்றி பாராட்டுவதுதான். பாவங்கள் அனைத்திற்குமே தலையாயது நன்றியை மறப்பதுதான். செய்த நன்றியை மறப்பதுதான் பெரிய பாவம். தக்க சமயத்தில் செய்த உதவிக்கு நன்றியை கொன்றவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு சித்தமும் இல்லை. நம்மை பெற்று வளர்த்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், கண்கண்ட தெய்வம். அவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளே நீ செலுத்த வேண்டிய முதன்மையான நன்றி கடன். ஏனெனில் அதன் நன்மை என்பது கடலை விட பெரியது. தள்ளாத காலத்திலாவது நீ அவர்களின் மனம் மகிழும்படி நடந்து கொள். நீ என்னதான் தான தர்மம் செய்து வந்தாலும் அவர்களை நல்லபடியாக வைத்து கொள்ளாவிட்டால் நீ எதிலுமே வெற்றி பெற முடியாது. உன் உண்மை அன்பிற்கு கட்டுண்டவர்களைத் தவிர வேறு எவரின் அசட்டு பேச்சுகளுக்கும் நீ உன் மனதில் இடம் கொடுத்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை உதாசீனப்படுத்தாதே. உதவி செய்தவர்களுக்கு நன்றி பாராட்டுவதுதான் மிகப்பெரிய புண்ணியம். உனக்கு பின்னால் இருப்பது யார் என்று தெரிந்து கொள். உனக்கு பின்னால் இருப்பது நான் தான். உன்னை நான் கைவிடவே மாட்டேன். எல்லாமே சரியாகிவிடும். எதற்குமே நீ அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் உன் அப்பா இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே. உன்னை நான் அல்லவா எப்போதுமே பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால் என்றுமே உனக்கு நன்மையை மட்டும்தான் தெரிவேன். நன்மை மட்டும்தான் உன் கண்ணுக்கு புலப்படியும் நான் செய்வேன். உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விட்டாய். நீ எதற்காகவும் இனிமேல் கலங்கக்கூடாது. எப்போது உனது பாரங்களை எனது காலடியில் நீ விட்டாயோ அந்த நொடி முதலே உன்னுடைய கர்ம வினைகளை அகற்றி உனக்கு நல்லது நடக்க நான் ஆயத்தமாகிவிட்டேன். இப்பொழுது என்னுடைய தவக்காலம் முடிந்தது. உனக்கு நல்லதை நடக்க செய்யப் போகிறேன். இப்போது உனக்கு நல்லது நடக்குவதற்காக நான் கண்கொண்டு திறந்து பார்த்திருக்கிறேன் உன்னை. என்னுடைய தவக்காலமே உனக்காக மட்டும்தான். எல்லாமே உனக்கு கைகூடி வரப்போகிறது. நீ துயரத்திலிருந்து நிச்சயமாகவே விடுபட போகிறாய். பல ஆனந்தத்தை நான் உனக்கு அள்ளித்தரப்போகிறேன். காத்திரு. என்னுடைய வாக்கிற்காக நீ காத்திருக்கின்றாய். அதிகாலையிலேயே என்ன வாக்கு நல்வாக்கு தருகிறார் என்னுடைய அப்பா என்று ஒவ்வொரு பொழுதையுமே நீ துவங்கிக் கொண்டிருக்கின்றாய். அப்படிப்பட்ட உனக்கு நல்வாக்கை சொல்ல அதிகாலையிலேயே நான் வந்திருக்கின்றேன். எத்தனையோ தெய்வங்கள் இருந்தும் உன்னை உங்கள் இஷ்ட தெய்வமாக கொண்டு என் வாக்கிற்காக காத்திருக்கும் பிள்ளைகள் நீ நிச்சயம் வழி தவறி செல்ல மாட்டாய் என நிரூபித்து விட்டாய். உங்களுடைய அன்பு என்னை ஆனந்தத்தில் ஆழ்த்துகின்றது. உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே. உன்னுடைய அப்பா உனக்கு என்ன செய்தார் என கேட்போருக்கு நீ பதில் கூறும் காலமும் வந்துவிட்டது. அற்புதங்களுக்கு உன்னை நீ தயார் செய்து கொள். இந்த நொடி முதலே இனி வாழ்வில் நடக்கப் போகும் அற்புதங்கள் நிறையவே இருக்கின்றன. நீ நினைத்து பார்க்காத அளவில் இருக்கும் உன்னுடைய மாற்றங்கள், உன்னுடைய அற்புதங்களை காண எல்லோருமே வாயெடுத்து